ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் செக்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்டா இருக்குங்கிறத பார்ப்போம். செக்ஸ் ஒரு ரெண்டு உடலை ஒன்னா சேர்க்குது. ஆண் வெறும் பெண்ணை ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டா பாக்குற சில இடம் பார்த்திருக்கோம். பெண் அதே போல ஆண்கிட்ட எதிர்பார்க்கறது வெறும் செக்ஸ் மாத்திரம் இருக்காது. சில வார்த்தைகள், சில எமோஷனல் ஃபீலிங்ஸ் அதுங்க இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு தூரத்துக்கு உடலுறவு தேவை. மெயினா இந்த டாபிக் எதுக்கு நம்ம சேனல்ல பேசுறோம்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா பெண்களும் ஆண்களும் செக்ஷுவலா நார்மலா இருக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்க்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிப்படியா ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு அபார்ஷன் ஆயிருக்கும், இல்ல குழந்தை பிறந்திருக்கும், இல்ல ஏதோ ஒரு ஆபரேஷன் ஆயிருக்கும், எக்டோபிக் பிரெக்னன்சி, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால பெண் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிடுறாங்க. ஆணுக்கும் அதுல ஒரு பயம் வந்துடுது. ஸோ செக்ஸ் ரொம்ப முக்கியம் ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்ல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஒரு எமோஷனல் கனெக்ஷன் கிடைக்குது. எமோஷனல் கனெக்ஷன் என்ன சொல்றது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதனால ஒரு லவ் இருக்கு, ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, ஒரு இன்டிமசி. லவ்னா என்ன, ஒரு காதல். ரெண்டு பேருக்கும் இவருக்கு அவரை பிடிக்கும், அவருக்கு அவளை பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன். அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடணும், எங்க போகணும், என்ன கலர் பிடிக்கும், என்னைக்கு பர்த்டே, இதுங்க எல்லாமே ஒரு அஃபெக்ஷன்ல வரும். இன்டிமசி ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு. எப்படி ஒரு அம்மா பொண்ணுக்கோ இல்ல அம்மா பையனுக்கோ உள்ள ரிலேஷன்ஷிப் வேற இருக்கோ, அது மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இன்டிமசி இது வேற. அப்ப இன்னும் எமோஷனலா அவங்க ரெண்டு பேரும் பாண்ட் ஆகுறாங்க. அந்த பாண்டிங் செக்ஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கணும், பிசிக்கல் கனெக்ஷன். ரெண்டு உடல் ஒன்னா சேருது. ஆணும் பெண்ணும் உடலை ஸ்கின் டு ஸ்கின் டச் பண்ணிக்கிறது. நம்ம கலாச்சாரத்திலே அந்த நேக்கடா ஆணும் பெண்ணும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட சந்தேகம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த பிசிக்கல் கனெக்ஷன், ஒரு ஆண் பெண்ணை கட்டி பிடிக்கிறது, ஒரு பெட்ரூம்குள்ள ரெண்டு பேருக்கு ஒரு தனிமை இருக்கிறது. நிறைய வீட்டில் பார்த்துருக்குன்னு வச்சிருக்குன்னு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே பெண் ஒரு மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்கணும், இனிமேல் எனக்கு உடம்புக்கு செக்ஸ் தேவைப்படாது, என் உடம்பு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்துல தான் இந்திய சமுதாயம் இருந்திருக்கு. தமிழ் கலாச்சாரமும் அதுதான் இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த பிசிக்கல் கனெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ தேவை, அந்த இதெல்லாம் இல்லாம இருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது, எமோஷனல் கனெக்ஷன். ரெண்டாவது பிசிக்கல் கனெக்ஷன். ரெண்டு உடலும் ஒன்னா பாசமா அன்பா காதல் கட்டி பிடிச்சுக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன செக்ஷுவல் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பாண்ட் ஆகும். அப்படி பார்க்க போனீங்கன்னா அந்த ஒரு ஹனிமூன் மாத்திரம் பெண்ணுக்கோ ஆணுக்கோ தேவை இருக்காது. அது ரெண்டு தெரியாது, மூணு தெரியாது. ஹனிமூன்கிற பேர்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தனிமை தேவை. அப்படி இருந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவுதான் நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா லைஃப் இருந்தாலும் அந்த ஹனிமூன் டே நீங்க எப்படி கொண்டாடுவீங்களோ அது மாதிரி அன்னைக்கு உங்களுக்கு போன் எல்லாம் இல்லாம ஒரு ஏற்காடு இல்லாட்டி ஊட்டி கொடைக்கானல் கொஞ்சம் ஒரு குளிர் பிரதேசம். ஏன் அந்த குளிர் பிரதேசம் குளிர்னால கிடையாது, ஒரு தனிமை கிடைக்காது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதை கம்ப்ளீட்டா நார்மலா வச்சுக்கணும். ஸோ நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே பெண் ஒரு தனிமைப்படுத்தப்படுறா, இல்ல ஒரு ஆபரேஷன் தனிமைப்படுத்தப்படுறாங்க, இல்ல குழந்தை 5 வயசு வர வரைக்கும் பெண் அந்த குழந்தையோட சுத்தியே அவங்களோட திங்கிங் எல்லாமே இருக்கும். நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும், அவங்க குழந்தை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கறதுல ஒரு பிசிக்கல் கனெக்ஷன் இழந்துடுறாங்க. மூணாவது என்ன நமக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரஸ்ட். ரெண்டு பேரும் க்ளோஸா கம்யூனிகேட் பண்ணும். என்னென்ன நடந்துச்சு, இல்ல என்னென்னலாம் தேவை, இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் அவங்க அன்னைக்கு பகல்ல நடந்த விஷயங்கள் பெண்ணுக்கும் தெரியும். பெண்ணுக்கு வேலைக்கு போற பெண்களோ இருந்தா, வீட்டுல இருக்க பெண்களோ இருந்தா அது ஆண்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணும். என்ன தினம் அதே தான் சொல்றா அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. அதுலதான் ஒரு ட்ரஸ்டும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் வருது. ஸோ ஆண் எவ்வளவுதான் வீட்டுல ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய வேலை முடிச்சுட்டு 5000, 10,000, 50,000 கூட சம்பாரிச்சு வரலாம். பட் ஸ்டில் பெண் வீட்டுல இருந்து அந்த இதெல்லாம் வேலை பார்க்கறாங்க. இல்ல பெண் வேலைக்கு போறாங்க, ஒரு ஃபிளைட் ஓட்டுறவங்களா இருப்பாங்க, ட்ரெயின் ஓட்டுறவங்களா இருப்பாங்க. அவங்கவுங்க இதுல இருக்கிற இது அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இட் இஸ் a மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க சொல்ல மாட்டாங்க. பட் தட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த வாரத்துல என்ன பண்ண போறோம், எங்க போறோம், என்ன சாப்பிட போறோம், என்ன வித்தியாசமா பண்ண போறோம், இதுங்க எல்லாமே அந்த கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரஸ்ட்ல அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெறும் எமோஷனல் கனெக்ஷனோ இல்ல பிசிக்கல் கனெக்ஷனோ மாத்திரம் இருந்தா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்காது.
வெர்பல் கம்யூனிகேஷன், வேற வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணலாம், எல்லாமே நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாமே நார்மலா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்ல வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து இழந்துடும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வி டேக் இட் ஃபார் கிராண்டட். எல்லாம் வந்து திருமணம் ஆனால் இப்போ பெண்கள் இப்படி தான் இருப்பாங்க, ஆண்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராண்டட் இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள்ல வந்து ஒரு செக்ஸ்லெஸ் மேரேஜா போயிடுது. ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸா இருக்காங்க, ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு செக்ஷுவல் ஃபிலிம் இருக்கு, ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் இருக்கு, அது ஆணும் பெண்ணும் வந்து உள்ள பாக்குறதுக்குள்ள இது வந்து என்ன பண்றான், அவன் என்ன காதலிக்கிறான் அப்படிங்கிற ஒரு மாதிரி தப்பா போயிடுது. ஸோ பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமோ அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் தான் ட்ரஸ்ட் அதில் டெவலப் ஆகும். நாலாவது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அண்ட் கல்ச்சரல் டிஃபரன்சஸ் சொல்லுவோம். பர்சனல்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெண்ணுக்கு ஒரு தனி டிசையர் இருக்கும், ஆணுக்கும் அதே மாதிரி தனி டிசையர் இருக்கும். சில பெண் வந்து என்ன நினைப்பாங்க, பீரியட் டயத்தில் வந்து செக்ஸ் இருக்கக்கூடாது, இல்லை பீரியடுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி என்ன வந்து ஒரு தனிமையாக வேணும் அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணுவோம். அந்த மாதிரி கல்ச்சரலாகவே சில அவங்க அம்மா பாட்டு கற்றுருப்பாங்க, இல்லாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லை புஸ்தகத்தில் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கல்ச்சரல் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். அந்த கல்ச்சரல் ப்ரிஃபரன்சஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெண்ணுக்கு எப்போல்லாம் உடல் ஒரு தேவை, இப்பெல்லாம் வந்து வெறும் இன்டிமசி, வெறும் கட்டிப்பிடிச்சு படுத்துக்கிறது தேவை, எப்பப்பெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் அந்த இது வந்து ஆணுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஆண் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெருசா அவங்களோட வந்து ப்ரிஃபரன்சஸ் இருக்காது. எடுத்தா உடனே ரிவால்வர் எடுத்தா டுப்புன்னு சுட்ட மாதிரி ஒரு காதலோ காமமோ அவங்களுக்கு வந்து சொப்புன்னு வந்துருங்கிற மாதிரி திங்கிங்ல பெண்கள் இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ஆண்களுக்கும் வந்து அந்த செக்ஷுவல் மூடு அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அது இதுவாக இருக்கும். ஸோ பர்சனலா ஆணுக்கு என்ன இருக்கு, பெண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சுக்குது. அந்த கல்ச்சரல் சொசைட்டி நார்ம்ஸ் வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தில் வந்து விளக்கு அழைச்சதுக்கு அப்புறம் தான் உடலுறவு அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான இது. விளக்கு அழைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஆண் வந்து தன்னோட உடல் உறுப்புகளை வச்சு ஏதாவது மாஸ்டர்பேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதே தான் வந்து திங்க் பண்ணுறேன் விளக்கு வரைச்சதுக்கு அப்புறம். ஸோ விளக்கு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உடலுறவு இருக்குங்கிறது அது ஒரு தவறான இது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அந்த இன்டிமசி ரொம்ப க்ளோஸ்னஸ் வந்து படிப்படியாக 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஜாஸ்தி பில்ட் ஆகணும். அப்போ பில்ட் ஆச்சுன்னா தான் அந்த எப்படி கட்டடம் வந்து நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு, 100 வருஷம் கூட இருக்கும் அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சனல் அண்ட் கல்ச்சரல் டிஃபரன்சஸ்ல இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்னோட ஹஸ்பண்டுக்கு இதுதான் பிடிக்கும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஈக்குவலா ஆணுக்கும் வந்து பெண்ணோட நீட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெண்ணுக்கு செக்ஷுவல் ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாதுன்னு திங்க் பண்றது அபத்தம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவலா செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் இருக்கும், ஈக்குவலா செக்ஸ்ல ஒரு ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். இது பிடிக்கும், அது பிடிக்காது, அது இப்படிங்க அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து நல்ல வந்து கம்யூனிகேஷன் இருந்தால் தான், நல்ல வந்து பேசுகிற தொடர்புகள் இருந்தால் தான், ஒரு இன்டிமசி இருந்தால் தான். பெட்ரூம்குள்ளே வந்து டெய்லி வந்து ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து ஒரு அன்பாக பாசமாக நடந்ததை பற்றி பேசுகிறதோ இல்லாட்டி எந்த ஒரு சண்டையும் பெட்ரூம்குள்ளே இல்லாமல் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ். 5வது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் ஃபேக்டர்ஸும் பார்த்துக்கணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து அந்த என்னென்ன மாத்திரைகள் சாப்பிடும்போது சில மாத்திரைகள் வந்து அவங்களுக்கு வந்து செக்ஸ் வந்து சில நேரத்தில் பிடிக்கும், பிடிக்காது. இப்போ உதாரணத்துக்கு சில கருத்துல மாத்திரை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது எடுக்கிற நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் குழந்தை உண்டாகுது. பட் ஆனால் அந்த மாத்திரையில் இருக்க சில ப்ரொஜெஸ்ட்ரான் கூட இருக்கிறதோ இல்லை ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருக்கிறதோ சம் கைண்ட் ஆஃப் இம்பேலன்ஸ் இருக்கனால சில செக்ஸ் வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆணுக்கு அது தெரிஞ்சு அவர்கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவன் போய் அந்த மாத்திரையை மாற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில சுகர் மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செக்ஸ் டிரைவை வந்து கம்மி பண்ணும். பிபி மாத்திரை சில செக்ஸ் டிரைவை கம்மி பண்ணும். ஆணுக்கும் தெரிஞ்சிருக்கணும், பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹெல்த் ஃபேக்டர்ஸும் ரொம்ப மேட்டர்ஸ். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி சிசரியன் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க பெண்ணுக்கு. இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வந்து இருக்குமோ இருக்காதா அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஹெல்த் ஃபேக்டர்ஸை டைரெக்டாக வந்து ஆணும் பெண்ணும் வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. திருப்பி ரீஸ்டார்ட் எப்போ பண்ணணும்னு இருக்கும். ஹார்ட் சர்ஜரி முடித்தாலோ இல்லை பெரிய மேஜர் சர்ஜரி முடித்தாலோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து மேபி 90 டேஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுமா இல்லாட்டி 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுமாங்கிறது தெளிவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சிசர் முடிச்சோன்னே எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், நார்மல் டெலிவரி ஆனவொன்னே எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை தையல் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஆப்ரேஷன் ஆன பெண்ணுக்கு வந்து எப்போ வந்து செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வரும், அதெல்லாம் வந்து ஆணுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து அந்த செக்ஸ் வந்து இட் பிளேஸ் மேஜர் ரோல். அதான் இட் பிளேஸ் சென்ட்ரல் ரோல் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் நல்லா சமைப்பீங்க, நல்லா வீடை சுத்தமாக வச்சுப்பீங்க, நல்லா
சம்பாதிப்பீங்க, நல்ல பாதுகாப்பாக ஒய்ஃபை வச்சுப்பீங்க, அப்படி இப்படிங்கிற அது எல்லாத்தையும் விட செக்ஸ் வந்து பிளேஸ் த சென்ட்ரல் ரோல். ஸோ செக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்மாக அப்படி இருக்காது. இல்லாட்டி ஒரு பேருக்கு வந்து 50 வருஷமா நாங்களும் திருமணம் ஆனோம் அப்படிங்கிற வந்து 50 வருஷமா ரூம்மேட்டா பார்ட்னரா இருந்திருப்பாங்க. ஒரு காதல் இல்லாத ஒரு இதுவாக இருக்கும். பட் அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ பட் லாங் டேர்மா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நடுவில் வேற எந்த யாரும் வந்துடக்கூடாது. அந்த ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு உடல் வந்து இது நல்லா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செக்ஸ் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அது வந்து ஆணுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் தான் இருக்கும், பெண்ணுக்கு 30 வயசு வரைக்கும் தான் இருக்கும். அப்படிலாம் கணக்கு கிடையாது. 50, 60, 70, 90 வயசு கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து உடலுறவு வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். பட் ஃப்ரீக்வன்சி வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ பட் அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் செக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செக்ஸில் இருக்கிறது வந்து ஒரு மியூச்சுவலாக 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ஆணுக்கு வந்து சில தேவைகள் இருக்கும். அது வந்து வாரம் ஒருக்கையாக இருக்கலாம், இல்லை வாரம் 2 தடவையாக இருக்கலாம், இல்லை மாதத்தில் ஒரு தடவையாக இருக்கலாம். அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் மேபி மாதத்தில் ஒரு தடவையாக இருக்கலாம், இல்லை வாரம் 2 தடவையாக இருக்கலாம். ஸோ 2 பேருக்கும் வந்து ஒரு அந்த பேலன்ஸ் கரெக்டாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் தான் ஆணுக்குள்ள பேலன்ஸும் பெண்ணுக்குள்ள பேலன்ஸும் புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து இன்கேஸ் அவங்களால மீட் பண்ண முடியல, ஃபீவர் இருக்குன்னா அது ஓப்பனாக அவங்க வந்து இந்த வாரம் ஃபீவர் இருக்குடா அடுத்த வாரம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 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 அந்த ஒரு பேலன்ஸ் மியூச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கிறது தான் நல்லது. அதுவும் வந்து புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் நல்லது. வெறும் வந்து ஆணும் பெண்ணும் நல்லது உடல் ஒரு மாத்திரம் பண்ணால் அது வந்து நார்மல்னு சொல்ல முடியாது. அது தாண்டி இன்டிமசி ரொம்ப இங்கே தொடருது அங்கே தொடருது அதெல்லாம் வந்து வித்தியாசமான உள்ள அனுபவங்கள் வந்து கொடுக்கறது வந்து மியூச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆணுக்கு வந்து படிப்படியாக ஒரு 5 திருமணமான பிறகு இருக்கிற ஆண் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் இருக்கிறது, 2 பேரும் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, செக்ஸை பற்றி உண்மையாக நல்லா பேசுறது, ரொமான்ஸ் பற்றி நல்லா பேசுறது, தெளிவாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப தேவை. ஸோ செக்ஸ் வந்து இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், ரொம்ப முக்கியமான பங்கு. நான் இதை மெயினாக எதுக்கு கொள்றேன்னா, குழந்தை பிறந்த பிறகு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய ஒரு மென்டல் ட்ரோமா இருக்குது. பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி, எப்போ நம்ம உடலுறவு வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா, இல்லாட்டி நம்ம வந்து உடலுறவு வேணும்னு கேட்டால் வந்து அவள் தப்பாக எடுப்பாளா, இல்லை பெண் வந்து போய் கேட்டால் அது ஆண் வந்து அதை ரெடியாக இல்லைன்னு சொல்லுவாங்களா. ஸோ எப்போங்கிறத வந்து பேசுறது வந்து தெளிவாக அவங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் டாமினண்ட்டாக கூட இருக்கலாம், அதில் தப்பு கிடையாது. பட் ஆனால் டாமினன்ட் இருக்கிறது வந்து ஆணுக்கு மாத்திரம் தேவைன்னு நினைக்காதீங்க. சில சமயம் பெண்ணுக்கும் வந்து டாமினண்ட்டாக தேவை. ஆண்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஒர்க் பிஸியில் இல்லை ஃபைனான்ஷியல் பிஸியில் வந்து மாதத்தில் ஒரு தடவை அவங்களுக்கு தேவையாக இருக்கலாம். பட் பெண்ணுக்கு வந்து வாரம் ஒரு தடவை தேவையாக இருக்கலாம், வாரம் ஒரு 2 தடவை கூட தேவையாக இருக்கலாம். பட் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டயத்தில் வந்து ஃபோனோ இல்லாட்டி பொருளாதாரமோ இல்லாட்டி ஃபேமிலியோ இல்லை எதுவும் வந்து வராமல் பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த செக்ஷுவல் பாண்டிங் இருந்தால் தான் அந்த கெமிக்கல் பாண்டிங் இருக்கும். அந்த கெமிக்கல் பாண்டிங் இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இந்த செக்ஸ்லெஸ் மேரேஜ் வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு இது. அது எப்படி இருந்தாலும் வந்து உடலை வந்து பாதிக்கும். நிறைய பேருக்கு பிபி அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஏர்லியாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கெலாம் காரணம் வந்து இந்த மாதிரி செக்ஸ்லெஸ் மேரேஜ் தான். சிலவங்க வந்து தவறான பாதையிலும் போயிடுவாங்க. நிறைய சிகரெட் குடிப்பாங்க, இல்லைன்னா சூதாடுவாங்க, இல்லை பொருளாதாரத்தை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியாது. சில நண்பர்கள்ட்ட வந்து ரொம்ப அடிக்கடி சண்டை போடுவாங்க, இல்லை ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும். இது எல்லாமே வந்து அந்த செக்ஸ்லெஸ் மேரேஜில் இருக்கிறதுனால தான். நம்ம சமுதாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைக்குது அப்படின்னா, பெண்கள்னா அது பாட்டுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பட்டியல் போட்டு ABCDEFன்னு வச்சிருக்காங்க. பட் அது தவறு. ஸோ பெண்ணும் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன் தான், ஆணும் வந்து ஒரு மனிதன் தான். ஸோ 2 மனிதர்களுக்கும் உள்ள உணர்வுகள் வந்து வித்தியாசமாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். 2 பேருக்குமே வந்து உடலுறவு தேவை. இப்போ 2 பேருக்கும் காஃபி குடிக்கணும்னு ஒரு டைம் இருக்குன்னா அவங்க பாட்டுக்கு 2 பேரும் காஃபி குடிப்பாங்க. இல்லை ஒருத்தவங்களுக்கு காஃபி பிடிக்காது, ஒருத்தவங்களுக்கு டீ பிடிக்குமா இருக்கும். இல்லை ஒருத்தவங்க வந்து ஒரு நாள் எல்லாம் ஃபுல்லாக காஃபியே குடிக்க மாட்டாங்க, இன்னொருத்தவங்க காஃபி குடிப்பாங்க, வேற ஏதாவது குடிப்பாங்களா இருக்கும். ஸோ தாகம் இருந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த தாகம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை, மூச்சு விடுறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கா இல்லை, பசி வித்தியாசமாக இருக்கா இல்லை, இல்லை வாழ்க்கையில் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணுங்கிறது வித்தியாசமாக இருக்கா இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாத போது செக்ஸ் மாத்திரம் எப்படி வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் வந்து டைமிங்ஸ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர, பட் 2 ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து உடலுறவு கட்டாயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெயிலியரை தான் முடியும். இல்லை ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு நார்மல் இதுவாக இருக்கும். எப்போனாலும் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். அது இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் சில சமயம் வந்து கணவன் வந்து
அவங்களா வந்து சில பெண்களை தேட ஆரம்பிப்பாங்க. சைலண்டாக நம்ம இது பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பெண்கள் வந்து ஆண் வந்து ஊர்லேயே இருக்க மாட்டேங்கிறான், அவனே இருக்க மாட்டேங்கிறான். சில பெண்கள் வந்து ஒரு தவறான வழியில் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு சமுதாயம், ஒருவனுக்கு ஒருத்திங்கிற சமுதாயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த செக்ஸ்லெஸ் மேரேஜ்லேருந்து நம்ம வந்து ரொம்ப தள்ளி வந்து எப்பயுமே திருப்பி வந்து செக்ஸை வந்து புதுசு பண்ணணும். அந்த ஹனிமூன் அப்படிங்கிற மாத்திரம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு நாள் இருக்கிறத விட எல்லா வருஷமும் வந்து திருமண நாளை வந்து ஒரு ஹனிமூன் டேயா வச்சுக்கலாம். இல்லாட்டி கணவரோட பர்த்டே ஒரு ஹனிமூன் டேயா இருக்கலாம், ஒய்ஃபோட பர்த்டே ஒரு ரெண்டாவது ஹனிமூன் டேயா இருக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு விதத்தில் வருஷம் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வந்து ஹனிமூன் டே இருந்துட்டே வச்சுக்கோங்க. அந்த ஆண் பெண்ணுக்குள்ள பாண்டிங் நல்லா இருக்கும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அப்பதான் வந்து ஒரு 100 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். கணவன் மனைவி 100-150 வயசு வரைக்கும் இருக்கணும், 100 வயசு வரைக்கும் மேல இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஓப்பனா பேசுறதுக்குள்ள சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். இந்த இதுல வந்து உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க போடுங்க. நிறைய கேள்விகளை வந்து நான் பதில் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். செக்ஸ்லெஸ் மேரேஜ்ங்கிறது வந்து என்னோட சிந்தனையில் அது இட் இஸ் நத்திங், இட் இஸ் ராங். செக்ஸ்லெஸ் மேரேஜ் இருந்துச்சுன்னா அவங்க ஏற்கனவே மென்டலாக டிவோர்ஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு 2 பேரும் சும்மா வாழ்றது வந்து இட் இஸ் நாட் ரைட். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது தெளிவாக போடுங்க. மெயினாக வந்து நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்போ வந்து உடலுறவு ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த அது ஆணோட கடமையா பெண்ணோட கடமையா இல்லை 2 பேரோட இதுவா அப்படிங்கிறது தெளிவாக கமெண்ட்ல போடுங்க.